வணக்கம். இது பீப்பிள் ஃபோனிக் சீரீஸ். இந்த சீரீஸ்ல தமிழ் மாதிரியே இங்கிலீஷ் எழுத்துக்கூட்டி படிக்கிறதுக்கு, ஸ்பெல்லிங் எழுதுறதுக்கு கத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற காம்பினேஷன்ஸ் ஐஇ அண்ட் இஐ. இப்படி வந்துச்சுன்னா, ஒரு வார்த்தையில இந்த மாதிரி வந்துச்சுன்னா, அதோடைய சவுண்ட் என்ன? அதை எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி குயிக்கா ஒரு ரீகேப் பார்த்துடலாம். பொதுவா இங்கிலீஷ்ல 26 லெட்டர்ஸ் இருக்கு. ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 26 லெட்டர்ஸ்ல ஏ, இ, ஐ, ஓ, யு இந்த 5ம் வவல்ஸ். தமிழ்ல இருக்க உயிரெழுத்துக்கள் அ, ஆ, இ, ஈ அந்த மாதிரி. மீதி இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் நம்ம கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல இருக்க மெய் எழுத்துக்கள் மாதிரி, இக்கு இங்கிச்சு மாதிரி. இதோடைய சவுண்டும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. இதோடைய சவுண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பீன்னு இருக்கு இல்லையா, அதோடைய சவுண்ட் வந்து இப்பு. சியோடைய சவுண்டு இக்கு. டியோடைய சவுண்டு இட்டு. எஃப் உடைய சவுண்டு இஃப். ஜியோடைய சவுண்டு க். ஹெச் உடைய சவுண்டு ஹ். ஜே உடைய சவுண்டு இஜ். கே உடைய சவுண்டு இக். எல் உடைய சவுண்டு இல். எம் உடைய சவுண்டு ம். என் உடைய சவுண்டு இன். பி உடைய சவுண்டு இப். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதில் இந்த சிக்கும் ஜிக்கும் நம்ம சவுண்டு சொன்னோம். சீனா இக்கு, ஜீனா இக்குன்னு சொன்னோம். ஆனால் இந்த சி பக்கத்தில் ஜி பக்கத்தில் ஈயோ ஐயோ ஒய்யோ வந்துச்சுன்னா அப்போ இதோடைய சவுண்டு சாஃப்ட் ஆகிடும். சி சாஃப்ட் ஆகி இஸ்ன்ற சவுண்டை கொடுக்கும். ஜி சாஃப்ட் ஆகி இஜ்ஜுன்ற சவுண்டை கொடுக்கும். மற்ற எல்லா இடங்கள்லையுமே சிக்கான சவுண்டு இக்கு தான், ஜிக்கான சவுண்டு இக்கு தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கியூவும் யூவும் எப்பவும் சேர்ந்து தான் வரும். அதை நம்ம கியூனே சொல்லுவோம். ஆருடைய சவுண்டு இர், எஸ் உடைய சவுண்டு இஸ், டியோடைய சவுண்டு இட், வியோடைய சவுண்டு இவ், டபிள்யூக்கும் அதே சவுண்டு தான் இவ். எக்ஸோடைய சவுண்டு இக்ஸ், ஒய்யோடைய சவுண்டு இ அண்ட் இசட்டோடைய சவுண்டு இஸ். இப்போ நம்ம இந்த கான்சனன்ட்ஸ் மெய் எழுத்துக்களுடைய சவுண்டு பார்த்தோம் இல்லையா, இப்போ இந்த வவல்ஸோடைய சவுண்ட்ஸ் அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வவல்ஸ்க்கு 2 செட் ஆஃப் சவுண்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஷார்ட் வவல் சவுண்டு, கொஞ்சம் ஷார்ட்டாக சவுண்டு வர்றது பாருங்க. இந்த ஏயோடைய சவுண்டு ஏ, ஆப்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ. ஈயோடைய சவுண்டு ஏ, எக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ. லெட்டர் ஐயோடைய சவுண்டு இ, இந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க, இ. ஓவுடைய சவுண்டு ஆ, ஆனியன், ஆம்லெட் அந்த மாதிரி ஆ. அண்ட் யூவோடைய சவுண்டு அ, அப் அந்த மாதிரி. ஒய் வந்து ஒரு ப்ராப்பர் வவல் இல்லை, ஆனால் சில சமயங்களில் ஐக்கு பதிலாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுனால அதை நம்ம செமி வவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் வந்து ஐயோடைய சவுண்ட் என்னவோ அதே மாதிரி சவுண்டு தான் கொடுக்கும், இ. இது வந்து ஒரு செட் ஆஃப் சவுண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாங் வவல் சவுண்ட். எப்பயாவது நமக்கு வவல் வந்து அடுத்து ஒரு கான்சனன்ட், அதுக்கப்புறம் ஈயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வவலோ வந்துச்சுன்னா அப்போ இதோட பேரை சொல்லணும். இப்போ இதோட பேர் ஏ இல்லையா, அப்போ அதோடைய சவுண்டும் ஏ. இப்போ இந்த இடத்துல இதோட பேர் ஈன்றதுனால அதோடைய சவுண்டும் ஈ. இந்த காம்பினேஷனுக்கு சவுண்டு ஐ. இப்படி வந்துச்சானா அதோடைய சவுண்டு ஓ. யூ ஒரு கான்சனன்ட் இ இப்படி வந்துச்சானா அப்போ அதோடைய சவுண்டு யூ. ஸோ இந்த சவுண்ட்ஸை வந்து நம்ம லாங் வவல் சவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 2 செட் சவுண்ட்ஸ் இல்லாமல் சில சமயங்களில் நம்ம இதை வந்து காம்பினேஷனாக யூஸ் பண்ணுவோம். ஒரு வவல் இன்னொரு வவல் ரெண்டும் சேர்ந்தாப்புல, 2 வவல்ஸ் அப்படியே சேர்ந்தாப்புல வரும், ஒரே சவுண்டை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி காம்பினேஷனாகவும் வரும். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கோம். ஐஇஇஐ இந்த மாதிரி வந்தால் அதோடைய சவுண்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் நம்ம அதை ஃபர்ஸ்ட் ஐஇயை மட்டும் எடுத்துக்குவோம். பொதுவாக இந்த ஐஇ ஒரு சிங்கிள் கான்சனன்ட் பக்கத்தில் வந்துச்சுன்னா, ஒரே ஒரு கான்சனன்ட் அதுக்கு பக்கத்தில் ஐஇன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி சமயங்களில் இந்த ஐஇயோடைய சவுண்டு ஐ, அவ்வளோதான். 2 ரீசன். ஒன்று, பொதுவாக ஐ வந்து ஒரிஜினல் இங்கிலீஷ் வேர்ட்ஸில் கடைசியில் வராது. உங்களுக்கு சில வார்த்தைகள் ஞாபகம் வரலாம், சில்லியில் இருக்கு, டாக்ஸியில் இருக்கே அப்படி உங்களுக்கு தோணும். அதெல்லாம் ஒரிஜினல் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இல்லை, மற்ற லாங்குவேஜ்லேருந்து இங்கிலீஷ்க்கு வந்த வார்த்தைகள். ஸோ அதனால அதெல்லாம் இந்த மாதிரி ரூல்ஸ் படி இல்லை. பட் ஒரிஜினல் இங்கிலீஷ் வேர்ட்ஸில் இருக்காது. ஸோ அப்போ என்ன ரூல் அப்படின்னா, ஒன்று இந்த ஐ கடைசியில் இருக்குங்கிறதுனால அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால ஒரு ஈயை போட்டிருக்காங்க, அப்படி வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக லெட்டர் ஐயோடைய சவுண்டு எப்போ ஐயா இருக்கும், அதுக்கப்புறம் வவலோ இல்லை ஒரு மேஜிக் ஈயோ வந்தால் தான் இல்லையா. ஸோ அப்போது நம்ம இதை ஐன்ற சவுண்டை கொண்டு வர்றதுக்காக பக்கத்தில் ஒரு ஈ போட்டிருக்கோம். இது இல்லைன்னா இதோடைய சவுண்டு ஈனே ஆகிடும் இல்லையா. ஐயோடைய சவுண்டு, லெட்டர் ஐயோடைய சவுண்டு ஈன்னு வந்துடும் இல்லையா. ஸோ அதனாலேயும் நம்ம பக்கத்தில் வந்து ஒரு ஈயை போட்டிருக்கோம்.
சரி, ஸோ ஒரே ஒரு சிங்கிள் கான்சனன்ட் வந்து அதுக்கு பக்கத்தில் ஐன்னு இருந்தால் அதை நம்ம ஐனே சொல்லணும். இப்போ இந்த வார்த்தைகளை நம்ம ரீட் பண்ணலாம். இப்போ இப்பு ஐ பை. பை அப்படின்னா கேக் மாதிரி ஒரு ஸ்வீட் அவங்க செய்கிறது. அடுத்தது லை பாருங்க, இல்லு ஐ லை பொய் சொல்றது. இடு ஐ டை. இவ்வு ஐ வை. வை அப்படின்னா போட்டி போடுறது, இது ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற முனைப்போட போட்டி போடுறது, அதுதான் நம்ம வை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு கான்சனன்ட் பக்கத்தில் ஐன்னு வந்ததானா அதை நம்ம ஐன்னே சொல்லுவோம். இப்போ அடுத்த சவுண்டு பார்க்க போகிறோம். ஐ ஈயா இருக்கட்டும், இ ஐயா இருக்கட்டும், இதை நம்ம மற்ற எல்லா இடங்கள்லையும் ஈ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இதோடைய சவுண்ட் என்ன? ஈ. இதில் ஐக்கும் இஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களான்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். பொதுவாக சி பக்கத்தில் மட்டும் இஐன்னு போடுவோம், மற்ற எல்லா கான்சனன்ட்ஸ் பக்கத்துலையும் ஐன்னு தான் போடுவோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், என்னவோ அவ்வளவே தான். இதோடைய சவுண்டு ஈ. ஸோ இது ஒரு ஸ்பெல்லிங் ரூலாகவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். சி பக்கத்தில் மட்டும் நம்ம இஐன்னு போடுவோம், மற்ற எல்லா கான்சனன்ட்ஸ் பக்கத்துலையும் ஐன்னு தான் போடுவோம். இதோடைய சவுண்டு ஈ. இப்போ நம்ம படிக்கலாமா? இப்போ இந்த வார்த்தையை நம்ம ரீட் பண்ண போகிறோம். இஃப் ஐன்னு என்ன சொன்னோம்? ஈன்னு சொன்னோம். அப்போ இஃப் இஃபி இல் டு ஃபீல்டு, அவ்வளோதான். சிஹெச்னா இச்சு. இந்த இடத்துல வெறும் சி மட்டும் வந்தால் இஐன்னு போடணும்னு நம்ம சொன்னோம். பட் இந்த இடத்துல வெறும் சி இல்லை, சிஹெச்னு இருக்குது. அதோடைய சவுண்டு இச்சு இல்லையா? இச்சு இ சீ இஃப் சீஃப், அவ்வளோதான். இப்போ இதில் ஒரே ஒரு எழுத்தை மட்டும் மாற்றி சியை நம்ம டீன்னு மாற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க. டிஹெச்னா இத்து. இத்து இ தீ இஃப் தீஃப். இப்போ இதை ரீட் பண்ணலாமா? இப்பு இர் பிர் ஈ ப்ரீ இஃப் பிரீஃப். இப்போ இதை கூட நம்ம படித்து பார்க்கலாம். எஸ்ஹெச்னா இஷ்ஷு. இஷ்ஷு இ ஷீ இல் ஷீல்டு ஷீல்ட். இப்போ நிறைய ஐன்னு வர்ற மாதிரி காம்பினேஷன் உள்ள வார்த்தைகள்லாம் பார்த்தோம். இப்போ இஐ வச்சு ஒன்று சொல்லலாம். எப்போ வரும்? சி பக்கத்தில் இல்லையா? இப்போ இந்த வார்த்தையை பாருங்கள், சி இருக்குது, அதனால் இஐன்னு இருக்குது பாருங்கள். அப்போ பொதுவாக சி பக்கத்தில் இ வந்தாலே அது இஸ்ஸுன்னு ஆகிடும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சாஃப்ட் ஆகிடும் நம்ம சொன்னோம். அப்போ இது இஸ்ஸு. இஸ்ஸு இ. அப்போ சி இல் சீல் இ சீலி இங் என்ஜினா இங் சீலிங். ஸோ இது இஸ்ஸு இ சி லி இங் சீலிங், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் பெரிய வார்த்தைகள் படிக்கலாம். பொதுவாக பார்த்தீங்களன்னா இந்த மாதிரி பிஇ டிஇ ஆர்இ இந்த காம்பினேஷன் வந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடுத்து கான்சனண்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது வவ்வல் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது ஈன்னு ஆகிடும் இல்லையா? ஸோ ஒரு வவல் ஒரு கான்சனண்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு வவல் வந்துச்சானா இப்போ இதோடைய பேரை சொல்லணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல ஐ இருக்கிறதுனால இதை நம்ம ஈனே சொல்ல போகிறோம். அப்போ இப்பு இ பி. இல்லு ஈ அப்போ லீ. இப்போ பிலி இவ் பிலீவ். கடைசியில் வர ஈக்கு சவுண்டு கிடையாது, அது சைலண்ட் அப்படின்னு நம்ம நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வார்த்தைகளை கூட படிக்கலாம். இங்கே பார்த்துங்க, இங்கே ஈ இருக்கிறதுனால அது ஈனே நம்ம சொல்லணும். இந்த எழுத்தை நம்ம ஈனே சொல்லணும். அப்போ இடி இ டி. அடுத்தது சி வந்திருக்கிறதுனால இஐ வந்திருக்கு பாருங்க. இப்போ இஸ்ஸு இ அப்போ சி. அப்போ டிசி இவ் டிசீவ். இதை படிக்கலாமா? இக்கு ஆ கா இன் கான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் ஜென்ரலாக. பட் சிஓஎன் வந்தாலே அது கொஞ்சம் ஷார்ட் ஆகிடும். கன் அப்படின்னு தான் படிப்போம் நம்ம எல்லா வார்த்தைகளையும். கண்ட்ரோல். ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம அதை சாஃப்டாக கொஞ்சம் கீழே இறக்கி, அதாவது ஷார்ட்டாக கன் அப்படி தான் படிப்போம். கான் அப்படி படிக்கிறதுல கன் அப்படி தான் படிப்போம். ஸோ இது கன். அடுத்தது சி இ சி இட் கன்சீட் கன்சீட். இப்போ இந்த வார்த்தைகளை நீங்கள் படிக்கணும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக படிச்சிங்களான்னு செக் பண்ணிக்கலாம்.
கரெக்டாக படிச்சிங்களான்னு செக் பண்ணிடுவோமா? ஓகே. ஸோ இது இப்பு, ஈ, பி, சி பக்கத்தில் ஈ வந்தால் அது இஸ்ன்னு ஆகிடும் இல்லையா? அப்போ பீஸ். இப்போ தான் நம்ம சொன்னோம் ஒரு வவலுக்கு அப்புறம் இன்னொரு வவல் வந்திருக்கு. வவல், கான்சனன்ட், இன்னொரு வவல். அப்போ இதை நம்ம ஈனே சொல்லணும். அப்போ பி, இல், பில், ஈ, பிலீஃப், பிலீஃப். இப்போ இதை படிக்கலாம். இக்கு, இர், கிர், ஈ, கிரீஃப், கிரீஃப். கிரீஃப்னா துக்கம். கிரீஃப். இன்னு, ஈ, நீ, நீ, இஸ், நீஸ். நீஸ் அப்படின்னா நம்ம கூட பிறந்தவங்களுடைய பொண்ணு. நம்மளுடைய அக்கா பொண்ணு, தங்கச்சி பொண்ணு, அண்ணன் பொண்ணு, தம்பி பொண்ணு, இவங்களெல்லாம் நம்ம நீஸ் அப்படின்னு சொல்லுவோம். பையனா இருந்தா நம்ம கூட பிறந்தவங்களோட பையனை நெஃப்யூ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இம்மு. இந்த வார்த்தையை நம்ம வந்து மோவி அப்படி படிச்சிடக்கூடாது. ஏன்னா இங்கே வவல் இருக்கு. அது வந்து ஓ சவுண்டு. மோவி அப்படி இல்லை, இது வந்து மூவி அப்படின்னு நம்ம படிக்கணும். ஸோ இம்மு இது வந்து ஊ சவுண்டு தான் கொடுக்கும். மூ, இவ், மூவ், ஈ, மூவி. இப்போ இந்த வார்த்தையை பாருங்க. இக்கு, ஊ, கூ, இக், குக், ஈ, குக்கி. இதை படிக்கலாம். ஹெச், ஒய்ன்னு இருக்கு இல்லையா? பல இடங்கள்ல ஒய் வந்து செமி வவல்னு சொன்னோம். ஐ மாதிரியே ஆக்ட் பண்ணும். இங்கே ஒரு வவல் இருக்கு இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஐ சவுண்டு தான் வரும் இல்லையா? ஒய்யோடைய சவுண்டு ஐன்னு ஆகிடும். ஸோ ஒய்யை நீங்கள் வந்து ஐ மாதிரியே கன்சிடர் பண்ணுங்கள். லெட்டர் ஐ மாதிரியே கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இங்கே வவல் இருக்கிறதுனால இங்கே ஐ வந்திருந்தா அது ஐயினே சத்தம் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒய்யையும் நம்ம சொல்ல போகிறோம். அப்போ இஹ், ஐ, ஹை. அதே மாதிரி ஜி பக்கத்தில் இ, ஐ, ஒய் வந்ததுன்னா இது சாஃப்ட் ஐ, இஜ்ஜுன்னு வந்துடும் சொன்னோம் இல்லையா? அப்போ ஹை, இஜ், ஹைஜ், இ, ஹைஜி, இன், ஹைஜீன். இப்போ இதை படிக்கலாம். இப்போ இஆர்னா ஆர் கண்ட்ரோல்டு வவல். பர், இஸ், perceive, perceive. ஸோ இது இப்பு, per, is, perceive, perceive. இந்த கடைசி வார்த்தையை நம்ம எல்லாருமே தப்பாக தான் சொல்லுவோம். எப்போவுமே இதை நம்ம ரெசிப்ட் அப்படின்னு படிப்போம். உண்மையிலே இதோடைய ப்ரொனன்சியேஷனில் இந்த பி வந்து சைலண்ட். ஸோ இது எப்படி இருக்கும்னா இஸ், ஈட், சீட் அப்படி தான் இருக்கும். ஸோ இதை எப்படி படிக்கணும்னா ரெசீட் அப்படின்னு படிக்கணும். ரெசீட். ஸோ ஆக்சுவலாக சவுண்டு படி பார்த்தோம்னா நம்ம இவ்வளோ நேரம் சொன்ன மாதிரி இங்கே ஈ இருக்கிறதுனால இந்த ரிசீட்டுன்னு சொல்லணும். பட் ஒரு ரிசீட், ரெசீட் ரெண்டுக்கும் காமனாக ரெசீட், ரெசீட் அப்படி படிக்கணும். ஸோ இந்த இடத்துல மட்டும் இல்லை, இன்னும் 2 வார்த்தை கூட நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐஇ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சவுண்டை கொடுக்குற 2 இடங்கள். இப்போ இதை நம்ம நிறைய பேர் சீவ் அப்படின்னு சொல்லுவோம், ரீட் பண்ணுவோம். பட் ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் சிவ், அவ்வளோதான். சிவ் அப்படின்னா சல்லடை. சிவ். இதை சீவ் அப்படி படிக்க வேண்டாம். சிவ் ஷார்ட்டா. அடுத்தது இந்த வார்த்தையை நம்ம வந்து ஃப்ரீண்ட் அப்படி படிக்கக்கூடாது. ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட். இஃப், இர், ஃபிர், இ, ஃப்ரீண்ட் அப்படி வருது இல்லையா? நம்ம எழுத்துக்கூட்டி படித்தோம்னா. பட் இது சொல்கிறப்ப நம்ம வந்து ஃப்ரெண்ட் அப்படி தான் சொல்லுவோம், கொஞ்சம் ஷார்ட்டாக. ஸோ ரெண்டுலேயும் இந்த ஐ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சவுண்டை கொடுக்கும். சரி, நம்ம நிறைய வார்த்தைகள் வாசித்தோம். இப்போ இந்த சென்டென்சஸை படிக்க ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணி பாருங்கள். திரும்ப வந்து உங்களுடைய ஆன்சர்ஸ் நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணிங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிடுவோமா? ஸோ இதை நம்ம ஐயினே சொல்லணும் இல்லையா? இங்கே பாருங்கள் மேஜிக் ஈ இருக்குது, அதனால் இது ஏ. ஏட், ஐ ஏட். ஆ, இன், ஆன். ஆ, இப், ஆப், இல், ஆப்பிள். ஈ வந்து சைலண்ட். I ate an apple. இப்பு, ஐ, பை. I ate an apple pie. இதை நம்ம ஓ கடைசியாக வந்தால் ஓனே நம்ம சொல்லுவோம். பட் இதை நம்ம டோன் படிக்கிறதுல டூன்னு படிப்போம். டு, டூ இது ரெண்டும் எக்ஸப்ஷனல் வேர்டு. ஸோ இது வந்து டூ. நாட், இல்லு, ஐ, லை. டு நாட் லை. அடுத்தது இது என்ன? த. இத்து, இ, தி, இஃப், தீஃப். இரு, ஆ, ரா, இன், ரான். ஆ, இவ், அவ், ஏ. ஏ ஒய்னா ஏ, அவே. The thief ran away. The, itch, e, chi, if, chief. The chief.
இங்கே பாருங்க மேஜிக் ஈ இருக்கு. அப்போ இதை நம்ம ஏனே சொல்லணும். அப்போ இக்கு ஏ கே இவ் கேவ் அ இஸ்ஸு இப்பு இஸ்பு இஸ்பு ஈ ஸ்பீ இச் ஸ்பீச். The chief gave a speech. இப்பு இல்பில் ஈ ப்ளீ இஸ் ப்ளீஸ். நம்ம இங்கே ஈ இருக்கிறதுனால இதை ஈன்னு சொல்லணும்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இரு ஈ ரீ இஸ் ரிஸ் ஈ ரிசி இவ் ரிசீவ் த. ஸோ இந்த இடத்துல பாருங்க ஏஆர் அப்படின்றது ஆர் கண்ட்ரோல்டு வவல். ஏஆரை நம்ம ஆர் அப்படின்னு தான் படிப்போம். அப்போ இப்போ ஆர் பார். இங்கே பாருங்க இ பக்கத்தில் சி இருக்கு, சி பக்கத்தில் இ இருக்கு. அப்போ அதை வந்து இஸ்ஸு ஏ சே. பார்ச இல் பார்சல். ப்ளீஸ் ரிசீவ் த பார்சல். I ate an apple pie. Do not lie. The thief ran away. The chief gave a speech. Please receive the parcel. கரெக்டாக படிச்சிங்களா? நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக ரீட் பண்ணலாம். இங்கிலீஷ் ரீட் பண்ணுறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐ அண்ட் ஐஇ இந்த மாதிரி வார்த்தைகளில் வந்தால் அதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.